மொத்தம் 129 ட்ரோன்கள் ரஷ்யா, உக்ரைனுக்குள்ள ஏவி இருக்கிறாங்க. இதுல 15 ட்ரோன்கள் 8 பகுதிகளில் தாக்குதல் பண்ணியிருக்கு. மத்தெல்லாம் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு சொன்னாலும், ஜாப்ரோசியா பகுதி. இந்த ஜாப்ரோசியா பகுதியில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. பயங்கரமான வெடி விபத்து. உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். இது என்ன இது இந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆயுத கடங்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட செய்தி. ஒரு வேளை கவுண்டர் அஃபென்சிவ்க்காக ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்களா? இல்ல ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்காக ஏதாவது ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாங்களா உக்ரைன் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் ஹெவியான பகுதிகள் பல பகுதிகளையும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்ம நாட்டுல எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிடலாம், ரெஃபராண்டம் வச்சிடலாம் கையோட, ரஷ்யாவோட அக்ரிமெண்ட்லாம் பீஸ் அக்ரிமெண்ட்லாம் வந்து செல்லுபடி ஆகுமா ஆகுதாங்கிறது ரெஃபராண்டம் வச்சிடலாம், என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி தரப்பும் செய்திகள் வந்து அதுவும் பிப்ரவரி 24 எலெக்ஷன் வச்சிடலாம் அப்படின்றாங்க. இந்த மாசத்துலயேவா அப்படிங்கிற போல ஆச்சரியங்கள் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா நார்மலா எலெக்ஷன்னா அது மற்ற டைம்ல நடக்கிறது வேற. இப்போ இருக்கக்கூடிய போர் சூழல்ல எலெக்ஷன் நடக்கிறதுங்க டிஃப்ரெண்ட் தான். ஆனா ஒரு மாசம் டைம் கூட இல்லை. ஆல்ரெடி 10 நாள் முடிஞ்சிச்சு. இன்னும் 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படின்னா யார் யார் இந்த எலெக்ஷன்ல நிப்பா? எப்படி ஒரே கட்சி தானா? இல்ல எந்த மாதிரி எலெக்ஷன் அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கும் வருது இல்லையா? ஏன்னா ரெடி பண்ணணும், ரெடி ஆகணும், போர் சூழல், பல நபர்கள் யாருன்னா எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்கு ஆசையா நிறைய நபர்கள் இருப்பாங்க. இப்ப அவங்களாம் ரெடி பண்ணணும். ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. பிரச்சாரம் பண்ணணும். முதல்ல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்கள், உக்ரைன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எலெக்ஷன் இருக்குன்ற செய்திகள் போறதுக்கே 10 நாள் ஆகுமே எல்லாத்துக்குமே அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. ஏன்னா கரண்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல, தண்ணி இல்ல. இப்படி இருக்கிற சமயத்துல எலெக்ஷன் நடக்க போது வந்து ஓட்டு போடுங்கன்னு எப்படி எல்லாத்துக்கும் சொல்ல முடியும் உக்ரைன் அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் கையெழுத்து போட்டாச்சு, சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வச்சிடலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 18 வயசுல இருந்து ஆளுங்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் விருப்பம் படுறீங்க, ராணுவத்துல சேரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் வயசு வரம்புல வேண்டாம் சேர்ந்துக்குங்க அப்படிங்கிறது போல ராணுவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா எலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மார்ஷல் லால இருக்கு, ஒரு எலெக்ஷன் நடக்குது. அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஃப்ரீயா ஃபேரா எந்த ஒரு தலையீடுமே இல்லாம எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க, அதுவும் ரெஃபரேண்டம்ல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஃபுல்லா மொபைலைசேஷன். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் வராங்க அப்படின்னா இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைலைசேஷன் அட்டன் கர்கோவ் பகுதியில் எந்த அளவுக்கான ஆள் பிடிக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இது போல தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது போல எல்லா பக்கத்துலயும் வளைச்சு வளைச்சு பிடிச்சிட்டு இருக்காங்களே, எப்படி தப்பா ஓட்டு போட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடுவோம், இந்த மாதிரிதான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது போல அதட்டி உருட்டி இல்ல ஓட்டு போட்டாச்சு நீ இப்போ எந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் அந்த இதுக்கு தான் உழுகுற மாதிரி ஏதோ உக்ரைன் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. யாரு இதான் மேல் பார்வை பார்ப்பான்? இன்னும் 10 நாள்ல ரஷ்யா தரப்புந்து வருவாங்க, அமெரிக்க தரப்புந்து வருவாங்களா மத்தியஸ்தம் பண்ணி, இல்ல ரஷ்யா உள்ள வரக்கூடாது போர் நாடு, இப்ப வேற ஒரு நாடு வருவாங்களா, எலெக்ஷனை யார் வந்து பாத்தீங்கன்னா மேல் பார்வை பாப்பா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லாம 10 நாளுக்குள்ள எலெக்ஷன் வச்சா இதான் ரிசல்ட், இதுல ஜெயிச்சாச்சு, இதுதான் ரெஃபரண்டம், இது முடியல, வாங்க போர் கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிடுற திட்டத்துல ஜெலன்ஸ்கி அவர் இருக்காரா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இது போல ஒரு செய்திகள் வந்துருச்சு. இப்ப இந்த செய்திகள் வந்த உடனே பெஸ்கோ அவர்கள் கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க. திமித்ரி பெஸ்கோ அவர்கள் ஸ்போக்மேன் இருக்கா இல்லையா, ரஷ்யாவோட ஸ்போக் பர்சன். அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு இதெல்லாம் ரொம்ப சீக்கிரங்க எலெக்ஷனை பத்தி பேசலாம். ஏன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறோம், அதுக்கான ப்ராசஸ் நடக்குதுங்கிறாங்க. இப்ப வந்து என்னடா திடீர்னு வந்து இப்ப எலெக்ஷனுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டிங்க இப்போ பேசுறது. பாப்போம் என்ன மாதிரி பில்டப் ஆகுதுன்றது வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது போல பெஸ்கோ அவர்கள். இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்கறது டெரிட்டோரிஸ்ல இருந்து பின்வாங்க மாட்டோம், இயூல சேர்த்தியே தீரணும், இது போல விஷயங்கள். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் போடணும், அது எனர்ஜி சீஸ்ஃபயர் இமீடியட்டா போடணும் அப்படிங்கிறது போல சில விஷயங்கள். அது ரஷ்யா தரல. ஒரு வேளை குளிர்காலத்துல இது முடியல, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவசர அவசரமா இல்ல அஃபென்சிவ் ஆபரேஷன் ரெடி பண்ணுன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு எலெக்ஷன்ற ஒரு மேம்போக்க ஒண்ணு சொல்லி அதுக்கப்புறம் அது வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா எலெக்ஷன் அட்டாக் பெருசா பண்ண மாட்டாங்க ரஷ்யா உள்ள டீப் இன்சைட் உக்ரைன் டெரிட்டரி. அந்த டைம்ல அதுக்கு சாதகமா பயன்படுத்தி எல்லாம் செஞ்சு கட்டமைச்சுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் இல்ல ஒண்ணும் இல்ல எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இதான் ரிசல்ட் அப்படின்னு கூட சொல்லிடுவாரா. இது போல கேம் ஆடுறதுக்கு இது போல நடக்குது அப்படிங்கிற பல அனலிஸ்ட்ல பல விதமான கருத்துக்கள் இன்டர்நெட்ல உலாவறத பார்க்க முடியுது.
இப்ப இந்த சமயத்துல விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, EUல வந்து உக்ரைன ஃபாஸ்ட்டா சேர்த்துறீங்க, 2027க்குள்ள சேர்த்துறீங்க அப்படின்னா, ஹங்கேரி மேல போர் தொடுக்கிறதா நாங்க எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது போல, விக்டர் ஆர்பன் அவர்கள் ஹங்கேரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, இது போல போஸ்ட் போட்டுக்கிறாரு. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன கேட்டாரு? பீஸ் டீல்னா அமைதி ஒப்பந்தம்னா, யூரோப்பியன் யூனியன்ல கண்டிப்பா சேர்த்துக்கணும்னு கேட்டாரு. ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியன்ல சேர்றதுக்கான ப்ராஸ்பெக்ட்ன்னு தெரியல. ரஷ்யா இந்த டான்பாஸ் விட்டு போகணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து வைக்கிறாங்க. அமெரிக்காவும் பெருசா எந்த உதவிகளும் செய்யற மாதிரி தெரியல. கரண்ட் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் இங்க இருக்கும்போது, எப்படி உக்ரைன் இவ்ளோ சீக்கிரமா ப்ராசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் எப்படி அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்குள்ள பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது விக்டர் ஆர்பன் அவர்களோட இந்த போஸ்ட் EUலயே வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்வலைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹங்கேரில எலக்ஷன் நடக்க போகுது. அதுல விக்டர் ஆர்பன் அவர்கள் ஜெயிக்கல அப்படின்னா, அந்த போஸ்ட்ல அதையும் போட்டுக்கிறார். நாங்க ஹங்கேரியோட விசுவாசிகள் ஜெயிக்கல அப்படின்னா, உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா EUல சேர்ந்துருவாங்க. இது ஹங்கேரியன்ஸ்க்கு செய்யற துரோகம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. எலக்ஷன் பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதை யூஸும் பண்ணிக்கிறார் ஆர்பன் அவர்கள். பட் ஆனா EUல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அமளி கும்பலியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. அட் த சேம் டைம் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு வருவார் இல்லையா? வந்தாச்சு. அங்க வந்து தரையிறங்கிட்டாரு. அப்புறம் அவருக்கான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணி குடுத்து, அவர வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுவும் பேஸ் பொருளா மாறியிருக்கு. அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் பெஞ்சமின் நெத்தன்யாகு அரைவ்ட் அப்படிங்கிறது போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க முடிஞ்சது. ஏன்னா, அவருக்காக ஒரு பாத்வேவே பிளாக் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க வெள்ளை மாளிகைக்கு. அது டிராஃபிக் டைம்ல அப்படிங்கும்போது அது ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு அமெரிக்கால. பட் ஆனா அவர் வந்துட்டார். வந்து எல்லாம் பேசி அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி குஷ்னர் அவர்கள் இருக்கார் இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள். இவங்க 2 பேரும் மிடில் ஈஸ்ட்டுக்குன்னு என்வாய் அமெரிக்க தரப்பு வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒமன்ல கூட பேசினாங்க இல்லையா? இப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள மீட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள்கிட்ட பேசி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கிட்ட என்ன பேசணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது போல கோஆர்டினேஷன்லாம் வந்து இந்த மீட்டிங் மூலியமா எடுக்கப்படும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள், அப்புறம் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இவங்களோட மீட்டிங் எந்த மாரி ரிசல்ட்ஸ் குடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா, இது மிக முக்கியம். அடுத்த ஒரு டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட். ஸோ ஈரான பத்தி திரும்பவும் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேட்டி குடுக்கும்போது நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஈரான் டீல போட்டே ஆகணும். தே நோ ஒன் திங். தே வாண்ட் டு மேக் டீல். அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். கண்டிப்பா அவங்க டீல் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் மிரட்டிக்கிறார். ஏன்னா, அந்த பிராந்தியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது போல வருது. என்ரிச்மென்ட் அப்படிங்கிற போல வருது. அப்பாஸ் ஆராய்ச்சி அவர்கள் ஈரானோட ஆ என்ரிச்மென்ட், நியூக்ளியர் என்ரிச்மென்ட்டோ எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த யுரேனியமையோ வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்கவே முடியாது அமெரிக்கானால. எந்த குண்டுகளாலயும் சரி, எந்த விமானங்கள்னாலயும் அழிக்க முடியாது அப்படிங்கிற போல அவர் தரப்பின் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அவரும் பேட்டி கொடுக்கும்போது இது போல சொல்லிட்டு தான் இருக்காரு. நம்மளும் தொடர்ச்சியா அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி தரப்புல இருந்து ஒரு அழுத்தங்கள் வந்திருக்கு. துருக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அணுவாயுதம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நோக்கி நாங்களும் போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் இந்த பிராந்தியத்துல மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய சூழ்நிலையில நாங்களும் இருக்கோம். எங்களுக்கும் அது கன்சர்னா இருக்கு, கவலை அளிக்குது அப்படிங்கிறது போல துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரான ஹக்கான் ஃபிடான் அவர்கள் தரப்புல வந்திருக்கு. ஏன்னா ஈரான் தொடர்ந்து நியூக்ளியர் ஆம்பிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அணு ஆயுதம் இது போல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, என்ரிச்மெண்ட் அதுல போயிட்டு இருக்கும்போது துருக்கியான நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை கணக்குல எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா மத்தவங்க கிட்ட இருக்கணும் இல்லையா? ஆல்ரெடி இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருக்கு. அவங்க அதை மறுக்கவும் கிடையாது, இது பண்ணவும் கிடையாது. எதுலயும் வந்து ரெகுலேஷன்லயும் ஆட் பண்ணவும் கிடையாதுதான். பட் இருந்தாலும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜனல் ஸ்டெபிலிட்டிக்கு ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்ப இந்த சமயத்துல இந்த பிராந்தியத்துல இன்னொரு நாடு வருதுன்னா நாங்களும் அதுக்கு போறதுக்கான கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பின் செய்திகள். ஸோ துருக்கியா இருக்கட்டும், இந்த ஏரியா எல்லாத்தையும் சவுதி அரேபியா அவங்களும் கேட்டுக்கிறாங்க. இந்த பகுதியில் ஒருத்தங்க கிட்ட இருந்துச்சுன்னா எங்ககிட்டயும் வேணும், எங்களோட பாதுகாப்புக்கு அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இந்த ரீஜன்ல யார்கிட்டயும் ஒத்துமை இல்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இப்போ துருக்கியோட அழுத்தங்களும் வருது. சரி போல இந்த பிராந்தியத்துல அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும் அப்படிங்கிறது போல கேட்டுக்கிற காரணத்தினால அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்குறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களும் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் பேசி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல உக்ரைன்ல எலெக்ஷன் நடக்க போதா, யூரோப்பியன்ல சேர்த்த போறாங்களா,
ரஷ்யா கூட அமைதி ஒப்பந்தம் வரப்போகுதா? இல்ல இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பிரச்சனைகள் வெடிச்சு மிக பெருமளவுல போருக்கு போகுமா? என்ன நடக்கும்ன்றத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கிறேன். இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.